தினங்களா இணையதளத்தில் உதயநிதி அவர்கள் 3 ஜீயர்களுக்கு பாத பூஜை செஞ்சு காணொலி வைரல். பக்தியா பார்க்குறேன். அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போகிறவர். அவர் புதுசு கிடையாது. ஐயா உட்காந்துருக்கும்போது, ஐயா கருணாநிதியை உட்காந்துருக்கும்போது, அவங்க குடும்பமெல்லாம் நிற்கும்போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்காந்து மந்திரம் சொன்னது, சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும்போது இவர்கள்லாம் சுற்றி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்குது. அம்மாவே அவங்க பூஜையில் தினம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவோம்னு. எங்களுக்கு மந்திரம் தேவாரம், திருவாசகம், திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 12 திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்கிறதா வெளியில் அப்படி சொல்லிக்கிறதா, அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதா. நீங்கள் இந்த தேதியில் இந்த நேரத்தில் பதவி ஏற்கணும்னு பதவி ஏற்கிறவங்கக்கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவர் காலை கழுவி நீங்கள் தண்ணீரை தலையில் தெளித்தா தான் பதவி நீடிக்கும்னா குடங்குடமாக கூட தண்ணியை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, விடுங்க. அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதை நான் வேடிக்கையாக பார்க்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்களா, அப்படி தான் அண்ணன் பார்க்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்போ பாருங்கள் மருத்துவத்தின் தரமைத்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறார். செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்க உறுதி, அவசர உறுதி இல்லாமல் சைக்கிள் முன்குள்ளுக்கு ஹேண்ட்பாரில் கட்டி வச்சு போயிட்டுருக்கேன், தோல் தூக்கி போயிட்டுருக்கேன். காட்டில் ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால் ஒரு கட்டையை போட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவத்தரம் இருக்குது இதில்? நீங்கள் ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒன்று. ஆனால் காவிரிலேருந்து தண்ணி எனக்கு வராது. எப்படி இருக்குது? ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துடுமா? ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி போட்டு சட்டத்தை போட்டால் எனக்கு தேசப்பட்டு வந்துடுமா தம்பி? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. முதல்ல இந்தியா ஒரே நாடா? இந்த கான்செப்டுக்கு வாங்க. ஒரே நாடா? 28 நாடு, 8 ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா? இதான கேள்வி. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநிலங்கள் அவை தானே, மாநிலங்களின் அவை தானே. ஆல் இந்தியா ரேடியோ தானே. ரேடியோ இல்லையே, இந்திய ரேடியோ, ஆல் இந்தியா. அப்போ அந்த ஆல் இந்தியா எந்த இந்தியா? இது என் நாடு, அது அவர் நாடு, அவர் நாடு. நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் கன்னடர்கள், அவர் குஜராத்தி, அவர் பீகாரி, அவர் மராட்டியர், எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்கிறோம். அதனால தான் அதை ஒன்றியம்ங்கிறோம். இது ஒரு ஐக்கியம். அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அது ஸ்டேட்னு வராமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மாற்றிவிட்டேன், யூனியன்னு மாற்றி விட்டேன். அதானே? அப்போ ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், எப்படி ஒரே தேர்தல் நடத்துவ நீ? இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க. அது செய்கிறதில்ல. ஒரே தேர்தல் தம்பி, ஒரே தேர்தல். இப்போ நம்ம இப்படி கேட்போம், தமிழ்நாட்டில் 39 தொகுதியும், புதுச்சேரியில் 1 தொகுதியும், 40 தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்கள். வட மாநிலங்களில் முழுக்க 13 கட்டம், அஸ்ஸாமில் அந்த 4 கட்டம், மேற்கு வங்கத்தில் 13, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 13 கட்டம், 14 கட்டம், 10 கட்டமாக தேர்தலை பிரித்து நடத்தினது ஏன்? ஒரே கட்டமாக ஒரு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது. நீங்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல்னால் அதனால் வர்ற லாபம் நட்டங்களை, லாபத்தை சொல்லு, மக்களுக்கான நன்மையை ஒன்று சொல்லுங்கள். நீ என்ன அமைப்பு வச்சிருக்க? நீ 60,000 கோடி நீ 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? 2 தொகுதியில் எதுக்கு போட்டிடுற? நீ ஒன்று மக்களை நம்மளையா, ஒன்றே நம்மளையா? தண்ட செலவு தானே. நீ அப்புறம் ஒரு தொகுதியில், நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிடுற? எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பிக்கு எதுக்கு போகிற? அதெல்லாம் எப்படி? இப்போ ஈரோடில் இடைத்தேர்தல் வருமா வராதா? வரும். இப்போ என்ன பண்ணணும்? அமைப்பு மாற்றம், அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்காருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னது? இப்போ ஐயா ஈவிகே சிலங்கன்னு முதல் இடத்துல வந்தாரா? 1,30,000 வாக்குனே வச்சுக்கிறோம், தோராயம் வச்சுக்கிறோம். 2வது வாக்கு வாங்கினவன் ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் 1,00,000 வாக்கு வாங்கியிருக்காரா? 1,00,000 பேர் அவர் மேலே நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்கான்ல. இப்போ இது இல்லைன்னா என்ன பண்ணும்? 2வது வந்த இவரை இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது 2 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்கள் பணி செய்வார். அவ்வளோதானே. செலவு மிச்சம், நேரம் மிச்சம், வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்லை. அப்படி தானே மாற்றிக்கிறணும். நீங்கள் இதிலெல்லாம் செலவு எப்படி செலவாகும்? இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க. அது போக தனியாக செலவு பண்ணுறீங்களா?
எப்படி இப்போ இப்படி கேட்போம். இப்போ ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி, ஐயா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேர் தயவில் தானே இருக்குது. ஒருத்தர் விலகிட்டார், ஆட்சி கலையுமா கலையாதான்? கலைஞ்சிரும். இப்போ பாராளுமன்றத்துக்கு மட்டுமா மொத்த நாட்டையும் மாநிலங்கள் எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமாக தேர்தலை கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ எங்கள் ஐயா இறந்துட்டாங்க, ஈவி கேஸ், அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா மொத்தமாக கலைச்சிட்டு மொத்தமாக தேர்தலா? இது தேவையில்லை தம்பி, தேவையில்லைன்னு திருப்பதி சுருமை வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவார், சும்மா தானே இருக்கேன் யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பார் அவர். அந்த கதையை நீ உனக்கு எதை பற்றி கவலை இருக்கு உனக்கு? நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? நீ ராமர் கோயிலை கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத, கட்டி முடிச்சாச்சு, அதே முழுக்க கட்டில் ஒழுகுது. இருந்ததாவது நல்லா இருந்தது, இப்போ ஒழுகுது. உள்ளே இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க, என்னையோ ஒழுகுதியான்னு. முழுக்க முடிக்கலாம், மேலே செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க. இப்போ யாராவது உங்கள் மனசார்ந்த சொல்லுங்கள், ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா? ஏன்? மார்க்கெட் இல்லை, மார்க்கெட்டில் அதை ஹீரோ வச்சு யார் தம்பி படம் எடுப்பா? இப்போ இல்லை, அவருக்கு இல்லை. கடவுளை உங்களுக்கு நீங்கள் கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சுருந்தீங்க, நீங்கள் உங்கள் கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சுருந்தீங்க. இது மாதிரி கொடுமை உலகத்தில் இருக்கா தம்பி? பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா? பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார், மற்றவனுக்கு இல்லை. அது பிஜேபியில் இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார், மற்றவங்களாம் விட்டு போயிட்டாரா? இல்லை எப்படி? நீ ஏன் கைவிட்டாப்போ? அந்த இடத்துல ஆகிலேஷன் ஒருத்தன் வந்தான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில் போட்டு ஒரே அடி அடித்து தோக்கடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மார்க்கெட் இல்லை அவருக்கு. இப்போ ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல. அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளோ வழி இருந்தால் ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பார். டே என்னை வச்சு என்னோட வெறுத்துட்டாப்ல, வெறுத்து இதே வேலையா திரியலாடான்னு ஒழிச்சு. இப்போ ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, இப்போ ஜெய் பூரி ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். திடீர்னு இங்கே வர்றது வேலை தூக்குறது, திடீர்னு இங்கே வர்றது ஐயப்பனை தூக்குறது. இதுவா தம்பி? கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு. சாதி மதத்தை பேசி, சாமியை பற்றி பேசி, பூமியை பற்றி கவலைப்படாதான் இவ்வளோ பிரச்சனை. பருவநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த, கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல? நீங்கள் ஏன் கொண்டு வரல? கிளீன் இந்தியாவில் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சா தம்பி? பிரதமர் பேசுகிறாரு தம்பி, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை நம்ம உருவாக்கணும்னு. அதை நாங்கள் பேசலாம், நீங்கள் செய்யணும். செயல்படுத்தல இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மாதிரி பேசக்கூடாதுல்ல. இப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல, மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது, அதனால் வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கலன்னு. இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் செய்கிறது, போராடி பெற்றுத்தர வேண்டிய வேலையை செய்கிறது அதிகாரத்திற்கு நீங்கள் செய்கிறது. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதில் இந்த சிறி பிஎம் திட்டத்தில் வந்து பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது, இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்ககிட்ட சொல்லக்கூடாது, அங்கே சண்டை போட்டு வாங்கணும். இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலெல்லாம் தேவையற்ற வேலை தம்பி. அதனால என்ன 60,000 கோடி மிச்சம். அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்கள்? அவ்வளவு சிக்கனமாக செலவு பண்ணி கொண்டு போறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். ஒரு கேள்வி தானே. சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது? நிதிநிலை அறிக்கையில் காட்டுங்க. நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு? இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களாக பிரித்து கையளிக்கப்படுது அப்படின்னு ஒன்று காட்டுங்க. இந்தியாவிலே அதிக வரி கட்டுறவே மகாராஷ்டிரா, 2வது நான். எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க கொண்டிருக்கேன். எங்கள் முதல்வர் கடிதமாக எழுதுறார், இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க, 1000 கோடி கொடுங்க, உடனடியாக 2000 கோடி கொடுங்க. என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் ஏந்தி பிச்சை எடுக்கணும். என் வரியை எடுத்து வச்சுக்கிடுவார் இவர், அப்புறம் நான் கேட்டால் கொடுப்பாரு. இது என்ன கவர்மெண்ட்டாக கந்து வெட்டியா? என் வரியை நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு? நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா? எப்படி இருக்குது? என் வரி என்கிட்ட இருக்கட்டுமே, எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே. சாக போகிற நேர்மையில் கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற. ஆனால் தேர்தல் வந்தால் 13 முறை வர்றாரு பிரதமர், இப்போ ஏன் ஒரு முறை கூட வரல? இதே குஜராத்தாக இருக்கட்டும், இதே பீகாராக இருக்கட்டும், சொல்லுங்க, இதே மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், எத்தனை முறை போயிருப்பார்? எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு. என் மீனவனை தினந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துகிறான், அங்கேயும் கடற்படை இராணுவம் நிற்கிது. குஜராத் மீனவன் ஒருத்தனை வந்து பாகிஸ்தான் இராணுவம் பிடிச்சிட்டு போயிடுச்சு, கடற்படை இராணுவம்னா விரட்டி போய் அந்த கடற்படை திரட்டி அவனை மீட்டிட்டு வருது. கடலில் நீங்கள் காட்சி இருக்குது பார்க்குறீங்க. இப்போ ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளோ வேலை செய்ய 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்கில் இருக்கான், தினம் கைது பண்ணுறானே. ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சி உன் கடற்படை நாடுவன் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுன்னா ஏன் நாடா அப்படின்னு பற்று எனக்கு இருக்கு. எப்படி தம்பி இது?
நீ நடத்து, ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பார்ப்போம். இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாதது, குழப்பம். வேறு ஏதாவது இல்லை முடியலை அப்படிங்கிறது எப்படி? இப்போ பல வழக்குகள் அப்படித்தான் இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லை, ஒரு 5 வயசு குழந்தைன்னு சொல்கிறீங்க. இந்த இப்போ பொள்ளாச்சி இதில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது, அது என்னாச்சு? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியாக நீதி வழங்குவீங்க, அது என்னாச்சு? தங்கச்சி ஸ்ரீமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டிங்க, அது என்னாச்சு? இப்படி எல்லாமே கிடப்பில் போடப்படும், கொஞ்ச நாள் கழித்து நகர்த்தி விடப்படும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே நகர்ந்துருவீங்க. இப்போ எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பற்றி தான் பேசுவோம். இது வடிஞ்ச பிறகு வேறு ஒரு பிரச்சனை வரும், இதை மறந்துடுவோம். இப்போ இது கொஞ்ச நாள் விட்டால் இதை மறந்துடுவோம். அப்படி இது கடத்தி விடுறதா தான் இருக்குது. இவ்வளோ பெரிய காவல் கட்டமைப்பால் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? இப்போ நீங்கள் பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் உறங்கும்போது 3 பேர் அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான், அவனை கண்டுபிடிக்க முடியலையா என்ன? சொல்லுங்கள், கண்டுபிடிக்க முடியல. அந்த நாடையே கண்காணிப்பு கருவியால் நிறைக்க ஒரு 500 கோடி தான் மொத்தமாகும், செய்ய முடியாதா? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்கலாம், அது தேவையில்லைன்னா இல்லை. வேங்கை வயலில் மேலத்தை கரைச்சவன் யாருன்னு சொல்லிட்டு போ, இவளை கண்டுபிடிக்க முடியாத, 2 ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத தங்கச்சி. ஒரு சிற்றூர் மொத்தம் எத்தனை வீடு இருக்கும்? ஒரு கிராமம்னா 300-400 வீடு இருக்கும், சுற்றி இருக்கிற கிராமம்னா 300-400 வீடு. இதுக்கெல்லாம் விசாரித்து எவன்னு கண்டுபிடிக்க முடியாதா? தெரியும், அது தேவையில்லை. அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரன் தான் ஊற்றுனான்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது, விளங்கலை உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை இங்கே. அதுதான் சொல்கிறது, இது வாக்கு அரசியல் தான், மக்கள் அரசியல் கிடையாது. அதை பற்றி பேசி பயன் இல்லை.